மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ரஷ்யாவுக்கு பதிலாக அமெரிக்கா மற்றும் வெனின்சுலாவிலிருந்து அதிகப்படியான எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்யும் என ட்ரம்ப் கூறியுள்ளார். அடுத்த சில ஆண்டுகளில் அமெரிக்காவிலிருந்து எரிசக்தி, தொழில்நுட்பம், விவசாய பொருட்கள் மற்றும் நிலக்கரி உள்ளிட்ட பொருட்களை $500 பில்லியன் மதிப்பிற்கு வாங்க இந்தியா உறுதியளித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா பொருட்களுக்கு இந்தியா விதித்துள்ள வரிகள் மற்றும் வரிசாரா தடைகளை படிப்படியாக குறைத்து பூஜ்ஜியத்திற்கு கொண்டுவர இந்தியா நடவடிக்கை எடுக்கும் என ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு இணையாக அமெரிக்க பொருட்களை வாங்கும் பை அமெரிக்கன் கொள்கைக்கும் இந்தியா ஆதரவளிக்கும் என்றும் கூறியுள்ளார். வரி குறைப்பால் அமெரிக்க சந்தையில் இந்திய துணிகள் மற்றும் நகைகளின் விற்பனை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய ரூபாய் மதிப்பு வலுவடைந்து பங்குச் சந்தைகள் நேர்மறையான வளர்ச்சியை எட்டும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. உலகின் இரு பெரும் பொருளாதார சக்திகள் இணைந்து செயல்படுவது இரு நாட்டு மக்களுக்கும் அளப்பரிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். உலக அமைதிக்கான ட்ரம்பின் முயற்சிகளுக்கு இந்தியா முழு ஆதரவை வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியால் இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட வரியை மோடி ட்ரம்ப் இடையிலான தனிப்பட்ட நட்புறவு உடைத்ததாக இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் வெறும் ஆரம்பம் மட்டுமே. வரும் மாதங்களில் எரிசக்தி மற்றும் தொழில்நுட்பத் துறையில் இன்னும் பல ஆச்சரியங்கள் காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வரி குறைப்பு இரு நாடுகளின் பரஸ்பர வளர்ச்சிக்கும் வர்த்தக உறவை வலுப்படுத்தவும் வழிவகுக்கும் என மத்திய அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். வர்த்தக ஒப்பந்தம் மேக் இன் இந்தியா முயற்சிகளை வலுப்படுத்துவதுடன் நம்பகமான தொழில்நுட்ப உறவுகளையும் உறுதிப்படுத்தும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 நோக்கிய பயணத்தை வேகப்படுத்தும் ஒரு வரலாற்று திருப்பம் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கருத்து தெரிவித்துள்ளார். இதேபோல் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அஸ்வினி வைஷ்ணவ், கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோரும் வர்த்தக ஒப்பந்தத்திற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடியின் சுயசார்பு இந்தியா தற்போது ட்ரம்பை சார்ந்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். இந்தியாவின் வெளியுறவு கொள்கை மற்றும் தகவல் பரிமாற்றம் வெளிப்படைத்தன்மை குறித்த கேள்விகளை எழுப்புவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் மோடியுடன் தொலைபேசி வாயிலாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உரையாடினார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் விவாதித்தனர். பிரதமர் மோடி ட்ரம்ப் உரையாடலை தொடர்ந்து இந்தியா அமெரிக்கா இடையே ஒரு புதிய வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. வரும் மாதங்களில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைகள் மூலம் சந்தை அணுகல், வரிசாரா தடைகள் மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ள சிக்கல்கள் தீர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய பொருட்கள் மீதான பரஸ்பர வரி 25%லிருந்து 18% குறைக்கப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த இந்தியா ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தொலைபேசி உரையாடலுக்கு பின் பிரதமர் மோடியை தனது சிறந்த நண்பர் என ட்ரூத் சோஷியல் தளத்தில் அதிபர் ட்ரம்ப் பாராட்டியுள்ளார். பிரதமர் மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க வரி குறைப்பு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.